துதி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் துதி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். தந்தை துதியோர் கர்த்தருக்கு தனுதீர்மை போல மதோ. தந்தை துதியோர் கர்த்தருக்கு தனுதீர்மை போல மதோ. இளையேற பெற்ற உடை அலங்கரிக்கும் ஆசையோ நமக்கே. இளையேற பெற்ற உடை அலங்கரிக்கும் ஆசையோ நமக்கே. ஆசையோ நமக்கே. பாடவர் புவி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் தீர்த்தர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் தீர்த்தர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் நினைத்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் நினைத்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் ஆனவர் துதி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் துதி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமது இதயங்கள் சாத்திடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமது இதயங்கள் சாத்திடுவோம். துதிப்போம் துதிப்போம் தேவராஜல் வந்த பரநாதியில் மகிழ்வோம். துதிப்போம் துதிப்போம் தேவராஜல் வந்த பரநாதியில் மகிழ்வோம். பரநாதியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் பாடவர் துதி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் துதி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். New dress தச்சாச்சு. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு. New dress தச்சாச்சு. பரிசுகள் கிடைக்கும் பச்சனம் கிடைக்கும். மனசுக்கு சந்தோஷம் வந்தாச்சு. எங்க மனசுக்கு சந்தோஷம் வந்தாச்சு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி மேரி கிறிஸ்மஸ். 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 இயேசுவை போல இயேசுவை போல பாடும் கவிதை லா 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 லா.
jingle bells எங்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தாலே பொங்கும் சந்தோஷம். jingle bells எங்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தாலே எங்கும் சந்தோஷம். Come on children, let's dance and sing for Jesus with Christmas Tata. Carol roundsile தூங்காம போனோமே, 3 பாட்டு பாடி கூட கதவு திறக்கலையே. மாறி பிஸ்கெட்டும் மிக்சர் பாக்கெட்டும் திரும்ப திரும்ப கொடுத்ததாலே வயிறும் கெட்டது. Jingle bells எங்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தாலே பொங்கும் சந்தோஷம். Come on kids. Jingle bells எங்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தாலே கிறிஸ்மஸ் தாத்தான்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த வயசான காலத்துல எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? நாய்கள் கொலைக்கிறது, வேனும் ஓடலையே, ஒன் வே ஸ்ட்ரீட்டில் ஓட்டினதாலே ஃபைனும் விழுந்தது. மாஸ்க் வேர்க்கிறது, தலையன ஸ்லிப்பிங் பா, வெள்ளத்தாடி அச்சு பைச டான்ஸ் ஆடினது. சந்தோஷம் என்னால சந்தோஷம் நினைக்கிறீங்களா? No, 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 no. There is no பனிக்கட்டி, there is no மான்குட்டி. எங்க கையில இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் ஆட்டுக்குட்டி. கிறிஸ்மஸ் ட்ரீலையே ஸ்டாரும் போடலையே, நியூ ட்ரெஸ் பலகாரம் இல்லைன்னாலும் சந்தோஷம் தானே. சாண்டா கிளாஸ் இல்லையே, கறி பிரியாணி இங்க இல்லையே. உண்மை கிறிஸ்மஸ் இயேசு எந்தன் உள்ளத்தில் பிறந்தாரே. எங்கும் சந்தோஷம், இயேசு உள்ளத்தில் வந்ததாலே என்றும் கொண்டாட்டம். Jingle bells எங்கும் சந்தோஷம், இயேசு உள்ளத்தில் வந்ததாலே என்றும் கொண்டாட்டம். Everybody together. இயேசு உள்ளத்தில் வந்ததாலே எங்கும் கொண்டாட்டம். Come on everybody. Jingle bells எங்கும் சந்தோஷம், இயேசு உள்ளத்தில் வந்ததாலே எங்கும் கொண்டாட்டம்.
united. Happy Christmas. Wishes to you, baby Jesus. New blessings to us, newborn Jesus. Our wishes to you, baby Jesus. New blessings to us, newborn Jesus. மகிமையின் தேவன் மனவுருவானார். Happy happy தான். மலரை உருவில் நம்மிடம் பிறந்தார். Happy Christmas தான். பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் பாட பாட நம்ம வீட்டுக்கே போக மாட்டோம், இங்கேயே இருக்கலாம். அல்ல சொல்லு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். நம்ம ராசா இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு போறவரே கேளும், நம்ம ராசா இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு போறவரே கேளும், நம்ம ராசா இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. தந்தானா தந்தானா தந்தானே தானே தானே தந்தன்னா தந்தானா நம்மளை காப்பாத்துறதுக்கு தாயா இயேசு ராஜா இந்த பூமிக்கு வந்தாரு. ஐயா, தம்பி, தங்கச்சி, குறையே இல்லம்மா. இனிமேல் எல்லாம் நல்லா வரும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்மளை எல்லாம் காப்பாத்த நாயகனேசு வந்தாரு. நமக்கு இனி ஒன்றும் குறைவு இல்ல, ரட்சகனேசு பிறந்தாரு. நம்மளை எல்லாம் காப்பாத்த நாயகனேசு வந்தாரு. நமக்கு இனி ஒன்றும் குறைவு இல்ல, ரட்சகனேசு பிறந்தாரு. பொன்னும் பொருளும் அசுபனமும்
பொண்ணு பொருளும் காசு பணமும் இருதயத்துல இடம் மட்டும்தானே கேட்டாரு. உங்க இருதயத்துல இடம் மட்டும்தானே கேட்டாரு. தந்தானா தந்தானா தந்தானே தானே தானே தந்தன்னா தந்தானா தந்தானா தந்தானே தானே தானே தந்தன்னா. அக்கா அண்ணே ஏன் இப்படி சோகமா இருக்கிறீங்க? உங்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றுவதற்காக தான் இயேசு ராஜா இந்த பூமிக்கு வந்தார் ஐயா. கவலைப்படாதீங்க. பாவத்தை தீர்க்க வந்தாரு, சாபத்தை முறிக்க பிறந்தாரு, நோய்களை எல்லாம் தீர்ப்பாரு, நித்திய வாழ்வு தருவாரு. பாவத்தை தீர்க்க வந்தாரு, சாபத்தை முறிக்க பிறந்தாரு, நோய்களை எல்லாம் தீர்ப்பாரு, நித்திய ஜீவன் தருவாரு. பொன்னும் பொருளும் காசு பணமோ பொன்னும் பொருளும் காசு பணமோ இருதயத்துல இடம் மட்டும்தானே கேட்டாரு. உங்க இருதயத்துல இடம் மட்டும்தானே கேட்டாரு. தந்தானா தந்தானா தந்தானே தானே தானே தந்தன்னா தந்தானா தந்தானா தந்தானே தானே தானே தந்தன்னா. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு போறவரே கேளும், நம்ம ராசா இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு போறவரே கேளும், நம்ம ராசா இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. தந்தானா தந்தானா தந்தானே தானே தானே தந்தன்னா தந்தானா இவ்வளோ ஒருத்தி அவத்தான் பெரியன்னு சொன்னாலா? வரட்டும், இந்த வெங்காயம் வச்சுதான் பெரியன்னு காட்டுறேன். அடியே வெங்காய பச்சி, என்னடி இப்படி ஓலாத்திட்டு இருக்கற? வாடியக்கா வாடியக்கா மிளகா பச்சி, எவ்வளோ ஒருத்தி சொல்றாளா? அவத்தான் பெரியவனு. வரட்டும், இந்த வெங்காய பச்சி தான் பெரியவனு காட்டுறேன். ஏ கூறுகட்டவளே, இந்த பெரியவன் நாதாண்டி. ஓஹோ, அந்த பெரியவனே தானா? எப்படி எப்படி எப்படி? ஹே, எனக்கு கடிச்சு பார்த்தாலே கண்ணுல இருந்து தண்ணி வருண்டி. ஐயோ 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 ஐயோ, உனக்கு கடிச்சு பார்த்தா உன்னை கடிச்சு பார்த்தாலே கண்ணு ஊத்து பார்த்தாலே கண்ணு தண்ணி வந்துருண்டி. ஹே, நான் தாண்டி பெரியவன். ஹே, நிறுத்தடி, நான் தாண்டி பெரியவன். ஹே, நிறுத்தடி, நான் தாண்டி பெரியவன். ஹே, பக்கத்துல நின்னு பார்க்கலாமா யார் பெரியவனே? ஏய், வெயிட் பண்ணி பார்க்கலாமா யார் பெரியவனே? ஏய், தோல் தாண்டி அழகே. உன் தோல் அழகான என்னடி பிரயோஜனம்? உனக்கு ஒரே தோல் தாண்டி, என்ன உரிக்க உரிக்க தோலடி. நான் தாண்டி பெரியவன். ஏய், நிறுத்தடி, நான் தாண்டி பெரியவன். நான் தாண்டி பெரியவன். நான் தாண்டி பெரியவன். அடிப்போ அடிப்போ என்னடி இது? நல்லா தானே வந்தாங்க, எதுக்கு இப்படி சண்டை போடுறாங்க? இப்படி வா, இப்படி வா. அடி அடி ஏங்குடி, அடி அடி ஏங்குடி. எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? அடுப்பிருக்க விறகுலையா? வாங்கடி விறப்பிருக்க போகலாம். வாக்கா உப்பாக்கா, இல்லை நரவனதான் எதிர்பார்த்து இருந்தோம். இந்த மிளகா பச்சி சொல்றா, அவ தான் பெரியவனே. இந்த வெங்காய பச்சி தானே பெரியவன், நீ சொல்லு உப்பாக்கா. என்னடி
கொடுக்குறேன். எனக்கு ஒரு பழமொழி இருக்கு, கேட்டீங்களா? உனக்கு பழமொழியா? எங்க சொல்லு. உப்பிலா பண்டம் குப்பையிலே. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லடி, நான் தாண்டி பெரியவ, நான் தாண்டி பெரியவ, நான் தாண்டி பெரியவ. நீ சின்னோண்டு இருப்ப. நீ மட்டும் நாங்க கட்டில வசரத்துல இருப்பண்டி. இருப்படி இருப்ப. வெயில் அடிச்சா காத்து அடிச்சா கீழே வந்துடுற. நான் கீழே விழுந்தாலும் வாசனையா வருவண்டி. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லடி, நான் தாண்டி பெரியவ, நான் தாண்டி பெரியவ, நான் தாண்டி பெரியவ, நான் தாண்டி பெரியவ. வாய மூடுங்கடி, வாய மூடுங்கடி, நான் பெரியவ, நான் பெரியவ. எதுக்கு நீ சண்டை போடுற? நான் தான் பெரிய ஒத்துக்கோங்களாண்டி, நான் தான் பெரியவனு ஒத்துக்கோங்களாண்டி, நான் தான் பெரியவனு ஒத்துக்கோங்களாண்டி, நான் தான் பெரியவனு ஒத்துக்கோங்க, நான் தான் பெரியவனு ஒத்துக்கோங்களாண்டி. நமக்கெல்லாம் ஏன் சண்டை? நம்ம கலந்து பேசிப்போமே. ஆண்டவருடைய பார்வையில எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. நம்ம ஒற்றுமையா எண்ணெயில விழுந்தா சுவையான உணவா வெளியே வருவோம். அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உலகத்தெல்லாம் படைச்ச ஏசப்பா பெரிய மாநிலையோ அரண்மனையிலயோ பிறக்கல, மாட்டு தொழுவத்துல தான் பிறந்தாரு. அந்த ஆண்டவர் சொல்கிறார், ஒருவரோடொருவர் ஏக சிந்தனையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதமாயிருங்கள் என்று கூறுகிறார். அதனால நம்ம எல்லாரும் ஒற்றுமையாயிருப்போம். சரியா? சரி. வெங்காயம் பற்றி சொல்றவங்க அனைவரும் ஒற்றுமையாயிருப்போம். நம்ம தான் மனம் திரும்பிட்டோம்ல, நம்ம கிறிஸ்துமஸ் விழாவில் போய் நம்ம கலந்துக்கலாம்.
பாட்டு ஒண்ணு பாட வந்தேன், உங்க நெஞ்சுக்குள்ள நல்ல செய்திய போட வந்தேன். அண்ணன் மக்கா பொண்ண மக்காவை தேடி வந்தேன், அந்த ஆண்டவரை சுவி நண்பர் தானே கூற வந்தேன். வானத்தையும் பூமியையும் வார்த்தையால படைச்சவர், வார்த்தையால் இறங்கி வந்து ஒன்ன வாழ வச்சவர், நல்லவர் கெட்டவர் யாவரோடு உள்ளவர், அவர்தான் என்னையும் மீட்ட என் பேரும் ஆரட்சகர். ஏதன்னானே தன்னானே தன்னானே தனதானே தன்னானே தன்னானே. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாவியையும் கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போற மாமா சொல்லுறத கொஞ்சம் கேளு. சினிமா போலவும் வாழ்க்கையும் நித்தமும் போய்தான் மாமா, சுத்தமாய் வாழ்ந்திட அழைக்கும் இயேசுவனியும் தள்ளிடலாமா? பொல்லாத காலம் இது, பொய்யான வாழ்க்கை இது, மெய்யாக வாழ்ந்திடவே இயேசு அன்பு அழைக்கிறது. இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மாறிட்டு நரகத்தில் அங்கே இங்கே கொள்ளாதே. இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மாறிட்டு நரகத்தில் அங்கே இங்கே கொள்ளாதே. தன்னானே ஒடு தன்னானே 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 ஒடு தன்னானே 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 தன்னானே. Praise God. Hallelujah. Born unto us this day a Savior, gifted from heaven to a manger. The hope of the world, a light for all mankind. All of the earth rejoice, it's Christmas time. So lift up your voice and sing out His praise. It's Christmas, born is the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas. Goodwill to all the earth and peace divine. All of the earth rejoice, it's Christmas time. It's Christmas time. So lift up your voice and sing out His praise. It's Christmas, born is the King, rejoice in the day. It's Christmas, make a joyful sound. It's Christmas, let His praise resound. It's Christmas, so lift up your voice and sing out His praise. It's Christmas, born is the King, rejoice in the day.
மன்னவனே ஆடுகளெல்லாம் குழந்தை வடிவத்தில் மன்னவனவனே மக்கள் எல்லாம் அழலே வடிவத்தில் பண்ணவனே ஆடுகளெல்லாம் குழந்தை வடிவத்தில் மன்னவனவனே மக்கள் எல்லாம் அழலே வடிவத்தில் தேவமாதா தேவ மகனே காண்பது அப்படியோ காப்பது அப்படியோ அதனாலே என்பது நம்மோடு அனுராசம் கேட்பது பண்பாடு அதனாலே என்பது நம்மோடு அனுராசம் கேட்பது பண்பாடு கதவை மூடுவதில்லை தேவன் சாந்தம் கதவை வீட்டில் கண்டவனை கண்ணை வைக்கும் கதவை மூடுவதில்லை தேவன் சாந்தம் கண்டவன் வீட்டில் கண்டவனை கண்ணை வைக்கும் ராஜவாழு தேவானது தோன்றும் மேலே உட்காரு உட்காரு. பெருமைக்குரிய நம்முடைய திருநித்திய திருச்சபையிலே இன்றைக்கு மிகவும் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த இனிய கிறிஸ்மஸ் விழாவிலே கலந்து கொண்டு எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்களும் எங்களோடு கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடி மகிழுங்கள் என்று அழைப்பு விடுத்து உங்களுக்காக இறைப்பணி ஆற்றி வருகின்ற அருமை அன்பு சகோதரர் அன்பிற்குரிய நம்முடைய வின்சென்ட் ஃபாதர் அவர்களே, அவருக்கு எப்பொழுதும் உற்ற உறுதுணையாக இருந்து நீங்கள் நம்முடைய இறைப்பணியை தொடர்ந்து மக்களுக்காக எந்தவித தடைகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்துடன் ஓய் இல்லாமல் நம்முடைய சேவையை இறை சேவையை செய்ய வேண்டும் என்று பக்கபலமாக இருந்து அவருக்கு உதவி புரிந்து வருகின்ற அருமை திருமதி அன்பு சகோதரி திருமதி வின்சென்ட் விக்டோரியா வின்சென்ட்
அவர்களே மற்றும் இந்த திருச்சபையினுடைய பேராலயத்தினுடைய அனைத்து பெரியவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இந்த விழாவிலே இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு சிறப்பு செய்கின்ற நம்முடைய இறைவனுடைய பேரருளை பெற்று மகிழ்ச்சியாக இந்த கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற என் உயிரினும் மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, நம்முடைய நாட்டினுடைய எதிர்கால தலைமுறைகளாக நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய தூண்களாக விளங்கப் போகின்ற அருமை நம்முடைய குழந்தை செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எனது சார்பிலேயும் புதுச்சேரி அரசனுடைய சார்பிலேயும் நான் பெரும் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல நாளிலே, ஒவ்வொரு நல்ல நாளிலும் என்னை நம்முடைய பேராலயத்தினுடைய தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தையாக இருக்கின்ற நம்முடைய ஃபாதர் வின்சென்ட் அவர்கள் தவறாமல் அழைத்து எங்களோடு நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உங்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும், அதற்காக நாங்கள்லாம் உங்களுக்காக ப்ரே பண்ணுகிறோம், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும், அப்போ தான் நீங்கள் உங்களுடைய மக்கள் பணி தொடர்ந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் சிறப்பாக செய்ய முடியும் என்ற அந்த அன்போடு எனக்காக ஒரு கட்டளையிட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்க அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அந்த மனோ தைரியம், அந்த தன்னம்பிக்கை இன்னும் அவருக்கு நம்முடைய இறைவன் அவருக்கு நிறைய கொடுக்க வேண்டும். நம்முடைய இந்த பேராலயத்தினுடைய இந்த வளர்ச்சி என்பது நம்முடைய இறைவன் அவர் மூலமாக இன்றைக்கு உங்களுக்காக நமக்காக கொடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு இறைவன் அவருக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள். இன்னும் சிறப்பாக நம்முடைய இந்த பேராலயம் புதுச்சேரி மாநிலத்திலே பெயர் சொல்லக்கூடிய வகையிலே ஒரு மிக சிறந்த நம்முடைய பேராலயமாக திருச்சபையாக இந்த ஆலயம் வரப்போகின்றது. இதில் எந்தவித மாற்றுக்கருத்தில், ஏன்னா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணகர்த்தாவாக நீங்கள் அனைவரும் அவருக்கு பக்கபலமாக இருக்கின்றீர்கள். அதான் அவர் அசைக்க முடியாது. அவர் எடுத்து வைத்த அந்த செயல்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிய போகின்றது. அடுத்த மாதமே இன்னொரு மிகப்பெரிய கட்டிடத்தையும் இன்றைக்கு யாருக்காக திறக்க போகிறோன்னா, யாருக்காக? நமக்காக. இன்றைக்கு நமக்காகவே இன்றைக்கி இறைவனுடைய அருளை நாம் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக ஏழை எளிய மக்கள் எல்லாம் அனைவரும் இன்றைக்கு எந்தவித பேதமும் இல்லாமல் அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரே காரணத்திற்காக உங்களை எல்லாம் அழைத்து நம்முடைய இறைவனுடைய இந்த அருளை அவர் கொடுப்பதற்காகத்தான் இந்த அரிய பணியை செய்யலாம். இதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், சங்கடங்கள், சாதாரண விஷயமா ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுவதுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம். சாதாரண ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், கடன் வாங்கி அது வாங்கி. ஆனால் இவ்வளவு பெரிய நம்முடைய தேவாலயத்தை யாருக்காக? நமக்காக, புதுச்சேரியில் இருக்கின்ற நம்முடைய மக்களுக்காக, அனைத்து தரப்பு மக்களுக்காக. நீங்களாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு இந்த விழா உலகம் முழுவதும், இங்கே கிடையாது, நம்ம பாண்டிச்சேரியில் மட்டும் கொண்டாடல, இந்தியா மட்டும் கொண்டாடலை, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரே விழா இன்றைக்கு மக்கள்லாம் கொண்டாடுற ஒரே விழா எதுனா கிறிஸ்மஸ் தின விழா. உண்மையிலே இது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விழா. இன்றைக்கு நம்முடைய இறைவன் மனித உருவில் இன்றைக்கு மனிதனாக பிறந்து இன்றைக்கு இந்த உலகத்தை, மனித குலத்தை காப்பதற்காகத்தான் அவர் பிறந்தார். நிறைய அவருடைய அந்த நற்பண்புகள் நமக்காகவே அவர் விதைத்து விட்டு சென்றிருக்கின்றார். என்ன முக்கியமாக அன்பு பாராட்ட வேண்டும். நாமெல்லாம், நான் உங்கள் மீது அன்பு பாராட்டணும், நீங்கள் எல்லாம் என் மீது பாராட்டணும், நம்முடைய ஃபாதர் மீது பாராட்டணும், அவருடைய குடும்பத்தார் மீது ஒருவருக்கொருவர் நம்ம அன்பு பாராட்டணும். அன்பு தான்.
அன்பாக இருந்தாவே நாம் அமைதியாகிடுவோம். அன்பாக இருந்தாவே நாம் எல்லாம் அமைதியாகிடுவோம். எல்லாமே நமக்கு அதனால் என்ன வரும்? நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் சகோதரத்தோடு நம்ம வந்து பழகக்கூடாது. எல்லாமே இப்போ நம்ம பகைமை என்பதே இல்லாத போயிடும். அடிப்படைன்னா அன்பு தான். அதனால் அன்பு பாராட்ட வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டாம். அன்பு இருந்தாவே நம்ம யாரையும் பகைமையே இருக்காது, எல்லாரையும் மன்னிச்சிருவோம். அதான் யார் சொன்னார்? நம்முடைய இயேசு இன்றைக்கு உலகத்தில் நமக்காக விட்டு விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதையெல்லாம் மீண்டும் நாம் நினைவு கூற வேண்டும். நினைவு கூர்ந்து அதை கடைப்பிடித்து நாம் வந்து வாழ்க்கையில் இருந்தால் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலான்றதுக்காக தான் இந்த கிறிஸ்மஸ் நாம் விழாவை கொண்டாடுகின்றோம். உலகம் முழுவதும் கொண்டாடுகின்றோம். இன்று ஒவ்வொரு தடையும் என்னையும் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் கொண்டாடுங்க. அதனால் நானும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். யாரால்? உங்களால். இன்றைக்கு உங்களால் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இதே போல் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நாம் அனைவரும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்லாளிலே உங்களை எல்லாம் வேண்டி இறைவனுடைய பூரண அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது நம்முடைய பாஸ்டர் வின்சென்ட் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் என்பது இந்த நேரத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். லூக்காவில் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே 2:11. இன்று கர்த்தராய் கிறிஸ்து இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? இன்று கர்த்தராய் கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியை சுற்றி முன்னணி கிடத்தில் காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் பிறந்தார்? அவர் வானத்திலிருந்து கொண்டே அநேக காரியங்களை செய்திருக்கலாம். வேதம் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆனால் அவர் மனுஷனாக பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபித்து நாம் கிறிஸ்துமஸ் கேட்கலாம் விட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நான் சுருக்கமாக மத்திய சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எதுக்காக பிறந்தார் என்றால், பேதுரு வாசிங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Matthew chapter 1 verse 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு ஏன் பிறக்கிறார்? மக்களுடைய பாவங்களை அவர் நீக்கி ரட்சிக்கிறவர். பேதுரு வாசிங்க 1 தீமோத்தேயு 1:15 வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமா. நல்லா கவனிங்க. உலகத்தில் வியாதியிலிருந்து அல்ல மற்ற எல்லா காரியத்திலிருந்தும் நம்ம விடுதலை ஆகிடலாம். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். பாவ வாழ்க்கை என்பது கடினமான ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனும் அம்மா வயிற்றுக்குள் இருக்கும்போதே நாம் பாவியாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தார்? இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து, பாவ கட்டிலிருந்து நம்ம ரட்சிப்பதுக்காக இயேசு பிறந்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ எந்த கொடிய பாவம், ஆட்டோ சங்கர் பாருங்க, எத்தனையோ கொலை செஞ்சவன், அவனை தேவன் பாவத்தை விடுதலாக்கினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கொலைகள், 9 கொலை செஞ்சவனு கடலூர் ஜெயிலில் நான் சந்தித்தேன். அந்த மனுஷன் பாருங்கள் 9 கொலை வீட்டிலே செஞ்ச போய் ஆள். ஆனால் ஆண்டவர் பிள்ளை அவன் மாறின போது மிகுந்த கண்ணீரோடு நம்ம நினைத்தோம் சர்ச்சையில் இருக்கும்போது நம்ம சபையில் சாட்சினா அவனை மாற்ற யாராலும் முடியல, அவனை விடுதலாக்க யாராலும் முடியல. ஜெயிலில் போட்டாங்க, போலீஸ் அடித்தாங்க, ஆனாலும் அவன் குணமாகலை, அவன் மனசு மாறல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை இருதயத்தை மாற்றினார். அல்லேலூயா. அதுபோல் பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு உலகத்தில் வந்தார் என்பதை மறந்து விடக்கூடாது. 2வது வேதத்தில் வாசிக்கும் யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்க. அவர் சாட்சி கொடுக்க வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் வாசிங்க யோவான் 18:37. அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இயேசு ஏன் பிறந்தார்? சத்தியத்துக்கு நான் சாட்சி கொடுக்க பிறந்தேன். சொல்லுங்க, இயேசு ஏன் பிறந்தாரு? சத்தியத்துக்கு சாட்சி, உண்மைக்கு சாட்சி, ஒரு தாழ்மைக்கு சாட்சி. நம்ம அநேக நேரங்களில் அன்புக்கு நம்ம சாட்சியாக வாழலாம், ஒரு இரக்கத்துக்கு சாட்சியாக வாழலாம், நிறைய காரியங்களில் நம்ம பல நன்மைகளை செய்கிறதுக்கு சாட்சியாக வாழலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தார்? சத்தியத்துக்கு சாட்சியாக பிறந்தார். வேதம் சத்தியத்துக்கு. இன்னைக்கு நிறைய பேர் உண்மையை, சத்தியம் என்பதை மறந்து வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்கு சாட்சியாக பிறந்த தேவன். அல்லேலூயா. நீங்கள் மறந்துடக்கூடாது. இயேசு ஏன் பிறந்தார்னா சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தார். 3வதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றையே பிறந்தேன்.
உலகம் உண்டான முதல் கொண்டு பல தீர்க்க தரிசனங்கள், பலவிதமான சான்றோருடைய வார்த்தைகள், அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டானது. ஆனால் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தான் இயேசு பிறந்தார். அவரில் எல்லாம் நிறைவேறினது. கரங்களை தட்டி அதை மையப்படுத்துவோமா? ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரவில்லை, அது நிறைவேற்ற வந்தேன். அல்லேலூயா. நீதியை நிறைவேற்ற ஆண்டவர் நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற இந்த உலகத்தில் பிறந்து வந்தார். நான்காவதாக வேதத்தில் வாசிங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவர் சொன்னார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்ன? பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிற கருத்து என்ன? போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். எல்லாரும் சொல்றாரு, ஆண்டவர் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன். என்ன அழைப்புகிற? ஆண்டவர் வருத்தப்பட்டு வார சுமக்கிற எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள். எதுக்காகன்னா, அவர் இளைப்பாறு தருவது மாத்திரமல்ல, அவர் மனம் திரும்ப வைக்கிறவர். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. மனம் திரும்ப யாராலும் மனம் திரும்ப வைக்க முடியாது. பெற்றோர் பிள்ளைகளை அடித்து திருந்தா கூட மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. அண்ணன் தம்பி சொன்னா மனம் திரும்ப. ஆனால் ஆண்டவர் ஒரு பாவியை மனம் திரும்ப செய்கிறவர். அதுக்காகவே பிறந்தார். அல்லேலூயா. அடுத்து 5வது வாசிங்க, மத்தேயு 11:28 பாருங்க. இளைப்பாறுதல் தர நான் பிறந்தேங்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நாங்கள் எல்லாருக்கும் இளைப்பாறு தருவேன். சாந்த மனத்தாட்சியாய் இருக்கிறேன். ஆமா, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், இந்த செய்தி முடிஞ்சோன்னா உங்களுக்கு குழந்தை பிரதிஷ்டை இருக்குது. சாரிம்மா, நான் அடுத்து முடிச்சோன்னது உங்களுக்கு குழந்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்க விடலாம், சரியா? அடுத்து லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, மனுஷனுடைய ஜீவனை அழிக்கவல்ல, ரட்சிக்கவே வந்தார். அல்லேலூயா. நம்ம ஜீவனை காப்பாற்ற தேச உலகத்துக்கு வந்தார். நீங்க மறந்துடவே கூடாது. இப்போ தீபாவளி அன்னைக்கு நரகாசுரன் வந்து எல்லா துஷ்டர்களை அழித்துட்டாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் துஷ்டர்களை அழிக்க அல்ல, அந்த துஷ்ட மக்களுக்கு புது வாழ்வு கொடுத்த மனம் திரும்பி நல்லவனா மாற்றவே இயேசு பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இப்போ கெட்டவனெல்லாம் அழிக்க நினைச்சோம்னா இந்த பூமியில் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கு, நல்லா கவனிங்க எல்லாரும். கெட்டவனை அழிக்க முடியாது, கெட்டவனை மாற்ற முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு பிறந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். இழந்து போனதை தேட வேண்டும். இழந்து போன நம்மை ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து பிதாவாய் தேவன் நம்ம இழந்து போனார். நல்ல கவனிங்க, ஆண்டோடைய அன்பில் இழந்து போனோம். ஆண்டோடைய உறவு நமக்கு இழந்து போச்சு. இன்னைக்கு நல்ல கவனிங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்து நீங்கள் இன்னைக்கு உறவை இழந்து போயிருப்பீங்க, அன்பை இழந்து போயிருப்பீங்க, சமாதானத்தை இழந்து போயிருப்பீங்க. ஆனால் இழந்து போனதை சமாதானத்தை மறுபடியும் மீட்டு கொடுக்க இயேசு பிறந்து வந்தார். அல்லேலூயா. இழந்து போன உறவு, இழந்து போன சமாதானம், அமைதி, அது அத்தனையும் தேவன் மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா கரகத்தை காட்டு மையப்படுத்தும். ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இழந்து போன தேடவும் ரட்சிக்கவுமே அவர் பூமிக்கு வந்தார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். கை தட்டி வச்சாமா? நல்லா கவனிங்க, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி இயேசு பிறந்தார். இந்த பூமி அனைத்திற்கும் சேவை செய்கிற ஒரு ஆண்டவராக அவர் வந்தார். சேவை செய்ய, பணி செய்ய, பாருங்க, ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் நமக்கு எப்படி கொடுத்தார்? அவர் ஊழியக்காரனாக மாறினார். அல்லேலூயா. நான் மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அவருடைய உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்த ஸ்தானம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னதான் அவர் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய உள்ளம் என்ன தெரியுமா? இந்த சர்வீஸ் மைண்டு தான். சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும், மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அவர் ஒரு நாளும் தன்னை உயர்த்தினதை நான் பார்த்ததே கிடையாது. கைத்தறி வச்சா மையப்படுதுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். அவருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது சட்டசபைக்கு போயிருக்கேன், வீட்டுக்கு போயிருக்கிறேன், பல இடங்களில் அவர் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் அவ்வளவு அருமையான ஒரு தாழ்மை. பணிவிட செய்யணும், பணி செய்யணும், மக்களுக்கு பணி செய்யணும். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு எல்லா இடத்துலையும் போர்டு பாட்டிருக்கோம். ஆனால் அது போர்டோடு தான் இருக்குது. ஆனால் அது செயல்விடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா கை உற்சாகமயப்படுது. அவ்வளவு தாழ்மை. அதெல்லாம் காரணம் என்னென்னா, ஆண்டவர் அடிப்பட்ட உள்ளமுடையவர். ஆண்டவர் இந்த ஊழியத்தில் நான் பெரிய ஆள் அப்படின்னு வந்து உட்கார அவர் விரும்பவே இல்லை. அவர் எல்லாருடைய கால்களை கழுவினவர். அல்ல சொல்லுனார். இயேசு கிறிஸ்து யாருடைய காலை கழுவினார்? தனது சீசர்கள் காலை கழுவினார். அப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய தலைவர் உலகத்தை யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி பணி செய்ய, அப்படி ஊழியம் செய்ய தன்னை தாழ்த்தி நமக்கு எல்லாம் முன்மாறியாக மாறினார்.
இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பாண்டிச்சேரி மக்களுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் நம்ம சேவை செய்கிற மக்களாக, எளியவர்கள், ஏழைகள், இந்துக்கள், முஸ்லீம்கள், ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிறவங்க, அவங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு சேவை செய்கிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து சேவை செய்கிறவராய் வந்தார். நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆள் அப்படிங்கிற நினைவே இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு சேவை செய்யவே பிறந்தோம். கைத்து உற்சாகமயப்படுத்துங்க. நீங்கள் பார்த்தீங்க, பிள்ளைகள் அப்பாவுக்கு சேவை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ வயசான நேரத்தில் கூட கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க, பிள்ளைய ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் சேவை செய்யுங்க. அல்லேலூயா. அண்ணன் தம்பி சேவை செய்யுங்க. கணவன் மனைவி கணவனுக்கு அன்பினால் நிறைந்து சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும். இன்றைக்கி ஊழியம் செய்கிற மக்கள் நிறைய குறைஞ்சிட்டு வந்துடுறாங்க. நம்ம அப்படி இருக்கவே கூடாதுமா. இன்றைக்கி 10 மணிக்கு ஒரு ஜெபம் இருக்குது. ஏழை மக்கள் 1000 பேருக்கு நம்ம கூப்பிட்டுருக்குறோம். அந்த மக்களுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் யார் சேவை செய்கிறது? நீங்கள் நான் தான் சேவை செய்யணும். அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. அப்படி சேவை செய்யும்போது நம்ம உண்மையாகவே ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும். அடுத்து வேத யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. தன்னையே பலியாகும்படி, தன் ஜீவனை கொடுக்கும்படி அவர் உலகத்தில் பிறந்து வந்தார். வாசிங்க யோவான் 12:27. இப்போது என் ஆத்மா கலங்கிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன். பாருங்க, இதுக்காகவே நான் பிறந்து வந்தேன். எதுக்காக? கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்க, என்னை காப்பாற்றுன்னு ஆண்டவர் ஜெபிக்கவே இல்லை. எதுக்காக நான் பிறந்தேங்கிறாரு? தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க, மெழுகுவர்த்தி மாறி தன்னையே தியாகமாக்கு. அல்ல சொல்லுங்கள், தன்னையே பலியாக்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பலியாக இயேசு மாறினார். அல்லேலூயா. நீ ஆடு மாடு கோழி பறவையெல்லாம் பலியாகிறது இல்லை, தேவகுமாரன் நமக்காக பலியாகிறார். கைத்தறி உற்சாகமாகப்படுங்க. பாவ பரிகாரியாக, பாவத்துக்கும் சாபத்துக்கும் பலியாக இயேசு பிறந்து வந்தார். விசுவாசிக்கிறீங்க எல்லாரும்? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க, ஒரு அண்ணன் தன்னுடைய தம்பிக்காக தன் ஜீவனை கொடுத்தார், பலியா மாறினார். அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய அண்ணன் தம்பி செஞ்ச தவறுக்காக அவனுடைய ஆடைகளை தான் போட்டுக்கொண்டு ரத்த கடைப்படைந்த ட்ரெஸ்ஸோடு உட்கார்ந்து கொண்டு வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து அண்ணனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர் தான் ரத்த கரை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கிறாரு. தம்பி வந்து அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். கொலைகாரன் அவன் தான். ஆனால் என்னாச்சு? போலீஸ்காரன் வந்து இவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அண்ணனை பிடிச்சி போய் தூக்கு தண்ணே போட்டாங்க. அமைதியாக இருந்தார், அன்பாக இருந்தார். ஆனால் போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இவனுடைய ஆடையை பார்த்தா ஃபுல்லாக ரத்தக்கார. இவன் தான் கொலைகாரன் சொல்லி அவனை தூக்கில் போடும்போது அண்ணன் ஒரு தம்பிக்கு கடிதம் எழுதுனா, தம்பி, நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கப்பா, நான் இருக்க வேண்டிய வீட்டில் நீ இருக்கிற, நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய பாவத்துக்காக நான் பலியாக போகிறேன். ஆனால் இவங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். அப்பா கொடுத்த வாக்குறுதியின்படி உனக்கு திருத்தத்துக்கு நான் பிரயாசப்பட்டேன், ஆனால் உனக்கு உதவி செய்ய பிரயாசப்பட்டேன், என்னால் முடியல. ஆனால் இப்போ கடைசி உதவி நான் உனக்கு செய்ய போகிறேன். நீ சாகாமல் இருக்கிறதுக்காக நான் சாக போகிறேன். அல்லேலூயா. இனியாக நீ மனம் திரும்பி இருப்பா. இந்த கடிதத்தை கொண்டு வந்து போலீஸ் அதிகாரி கொடுக்கும்போது அதை வாங்கி படித்து பார்க்க நேரத்தில் நான் தூக்கில் நான் மறித்திருப்பேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் உன்னுடைய மறித்ததுனால என் இடத்துல நீ இருக்கிற, நீ என்னை போல வாழ்ந்து காட்டுன்னு அந்த அண்ணன் எழுதி கொடுத்தாரு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் தெரியுமா? இயேசு பலியாக வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? நாம் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அவரை போல குணாதிசயம், அவளை போல அன்பு, அவளை போல பரிசுத்தம் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு பலியாக மாறினார். மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு இயேசு பலியாக்காதீங்க. அதுக்கு நீங்கள் துன்பத்தை கொடுக்காதீங்க. ஒரு பாவம் செய்ய, பொய், பித்தலாட்டம், பெருமை, அடி தடி, கொலை, எந்த ஒரு துரோக காரியங்கள் எதுலையுமே ஈடுபடக்கூடாது. அல்லேலே சொல்லுங்க எல்லாரும். இயேசு அதுக்காகவே பலியானார். அடுத்து லூக்காவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்த ஆவியால் நிரப்ப உங்களுக்கு வந்தேன். தூய் ஆவியின் அருளை நமக்கு கொடுக்கவே இயேசு பிறந்து வந்தார். யோவான் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 9:39. அப்பொழுது இயேசு காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். நல்லா கவனிங்க. காணாதவர்கள் காணும்படி நான் உலகத்தில் வந்தேன். வேதம் என்ன சொல்லுகிறது? பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற இயேசு தாமே அவரை வெளிப்படுத்தினார். கைத்தறி உற்சாகம் மையப்படுத்துவோமா? எல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி. ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை சக்தி நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சரியா? அவரை காண்கிற கிருபை நமக்கு தேவன் 2014 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கொடுத்தார். அடுத்து யோவான் 6:38 வாசிக்கும் போது, நான் பிதாவின் சித்தம் செய்யவே வந்தேன், என் விருப்பமாக இல்லை, பரலோகத்துக்கு பிதா சித்தம் செய்ய வந்தேன். நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தில் இயேசுவின் பிள்ளையா வாழ்றது என்னதுன்னா, நம்ம விருப்பப்படி வாழக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரோ அவர் விருப்பப்படி வாழ்வேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த பிறந்தநாள் அன்னைக்கு, ஏசப்பா பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரை, என் மனசு மாம்சம் விரும்புகிறபடி அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை உங்களுடைய சித்தப்படி செய்ய வந்தேன்.
கைத்தறி உற்சாகம் மயப்படுத்துங்க. நீங்களும் நானும் எதுக்காக பிறந்திருக்கிறோம் என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய விருப்பப்படி நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன சித்தம் என்றால் சொல்லுங்க, ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பது பிதாவின் சித்தம். ஒருவனும் கெட்டு போக கூடாது. பயத்தர சொல்லுங்கல்ல, ஒருவனும் சொல்லுங்க, ஒருவனும், அதான் பிதாவின் சித்தம். நீங்கள் நான் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு ஆளும் கெட்டு போக கூடாது. எல்லாருக்காக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. சரி, 1 யோவான் 3:8 வாசி பாருங்க. பிசாசின் கிரியைகளையே நான் அழிக்கும்படி நான் பிறந்து வந்தேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கைதட்டுங்க உச்சாமா, எல்லாம் உச்சாமா. யாரையும் அழிக்க அல்ல, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்னைக்கு பிசாசு தான் இன்னைக்கு முரட்டுத்தனத்தையும் கொலையும் வெறிய உபச்சார பொய் பித்தலாட்டத்தெல்லாம் பிசாசு உண்டாக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளை பிடிச்சி உள்ள போட்டால் இன்னொரு ஆள் புதுசாக கிளம்பிடுறான். இன்னொரு ஆள் அங்கங்கே தீவிரவாதிகள் விமானத்தில் கொண்டு வைக்கிறான், அங்கே வைக்கிறான். யார்? பிசாசு மனுஷனை அழிக்கவர், மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசை பற்றி சொல்லுகிறது, மனுஷ கொலைபாதகன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் என்னை அழிக்க மாட்டார் ஆண்டவர். ஆனால் நம்மளை பாவம் செய்ய வைக்கிற பிசாசை அழிக்க இயேசு பிறந்தார். எல்லா ஆண்டு உற்சாகமாக இன்னைக்கு கூட இந்த ஆராதனை ஜெபத்தில் யாராவது பிசாசு பிடிச்சி இங்கே வந்திருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் ஒரு வார்த்தையால் விடுதலாக்கிடுவார். எத்தனை விஷயம் நம்ம சபையில் அநேகரை ஆண்டு விடுதலாக்கி இருக்கிறார். இன்னும் உங்களை விடுதலாக்குவார். குட்டியிலிருந்து பாவத்திலிருந்து பலவிதமான பாவத்திலிருந்து உங்களை விடுதலாக்குவார். கடைசியாக யோவான் சுவிசேஷம் 10:10 வாசிங்க. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். பிரைஸ் காட். ஆண்டவர் இதுக்காக வந்து பரிபூர்ணப்படுத்த வந்தார். கரங்களை உயர்த்தி எல்லாம் வச்சாமல்ல சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி எல்லா ஆண்டவரே எங்களை பரிபூர்ணப்படுத்த வந்தீங்கப்பா. எங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தீங்க. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் இந்த 15 காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வச்சிருக்கிறார். சீக்கிரம் எழுந்து நில்லுங்க. எல்லா உற்சாகமாக இன்றைக்கி ஏசப்பட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாம் எழுந்து நில்லுங்க. பரிபூர்ணப்படுத்த வந்தேன், அவைகளுக்கு ஜீவன் உண்டாகியிருக்கவும் அவை பரிபூர்ணப்படுத்த வந்தேன். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு பரிபூர்ண கிறிஸ்மஸ். கரங்களை போய் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பரிபூர்ண ஜீவன், எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். வாயை தர சொல்லுங்க எல்லாரும். பரிபூர்ண சமாதானம் எனக்கு கொடுக்க வந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. என்ன கேளுங்க, நல்லா கவனிங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் அக்கிரம் அதிகமாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் ஒன்று நல்லா கவனிங்க, இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. அன்பின் தேவனே, நீர் பிறந்த நோக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் அன்பு உள்ள மகனாக, நான் பரிபூர்ண அன்பு உள்ளவனாக இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் எந்த பிசாசுக்கிரிய, எந்த வியாதி, எந்த சத்துரு போராட்டம் என்னதான் இருந்தாலும் என்னை விட்டு மாற வேண்டும். என் வாழ்க்கை இன்றைக்கி நான் குறைவாக, பணம் குறைஞ்சி போச்சு, பலன் குறைஞ்சி போச்சு, ஆசீர்வாதம் குறைஞ்சி போச்சு, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரேன். ஆனால் என்னை பரிபூர்ணப்படுத்த வந்து இன்றைக்கி பாஸ்டர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேண்டும். எத்தனை பேருக்கு அது வேணும்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க, நல்லா உயர்த்தி காட்டுங்க. பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். வாய் திறந்து சொல்லுங்கள், பரிபூர்ணம் சொல்லுங்கள், பரிபூர்ணம். உங்கள் வீட்டில், உங்கள் வேலை செய்யும் இடத்துல, உங்கள் போக்குவரத்தில், எல்லா இடத்துல ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே அவைகளுக்கு ஜீவன் உண்டாகியிருக்கவும் அவை பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நீங்கள் வந்த நோக்கத்தை ஊழியக்காரர் மூலமாய் ஆண்டவரே நான் 15 காரியத்தை கேட்டேன் ஆண்டவரே. கடைசி காரியம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பரிபூர்ணமடைய வேண்டும் ஆண்டவரே. சொல்ல வாயை திறந்து, ஆண்டவரே பரிபூர்ணமடைய வேண்டும், அந்த பரிபூர்ண வாழ்க்கையை வாழ வேண்டும் ஐயா. என்னுடைய ஆயுசு நாட்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும், என்னுடைய சமாதானம் பரிபூர்ணம் அடைய வேண்டும், என்னுடைய சந்தோஷம் பரிபூர்ணம் அடைய வேண்டும் ஆண்டவரே. நிம்மதி எனக்கு பரிபூர்ணமாக வேண்டும். எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு நேரம் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி இன்னும் உற்சாகமாக நம்ம ஆராதனை முடியும் நேரத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லா அப்பா சந்தோஷப்படுத்த நேரம் இது. இயேசு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். எல்லா கண்களும் மூடி, Lord you are a God of Almighty. Lord we believe you Lord. You Lord please bless us Master with abundant blessing Master, with abundance of love, abundance of peace O Lord. நிறைவான அபரிதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Glory to God. Hallelujah. குறைவுள்ளோனானாலும்
கூடவே இருக்கின்றீர். நிறைவாம்புள் தரையில் நித்தமும் நடத்துகிறீர். பங்கம் இல்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அலிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அலிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. குறைவுள்ளவனானாலும் கூடவே இருக்கிறவர் ஐயா, நிறைவான பொழுது நித்தமும் நடத்துகிறவர், நிறைந்து வழியும் ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பின் நாளில நீர் எங்களுக்கு கொடுக்க போறதுக்காக நாங்க எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we need the blessings of abundance, Lord. ஆண்டவரே, நிறைவான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த நாளில எங்களுக்கு நீ தர வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துக்கு தர வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்க பாண்டிச்சேரி மாநிலத்தை நிறைவும் பரிபூர்ணமான ஆண்டவரே மாநிலமாய் மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான முதலமைச்சர் ஆண்டவரே மாண்புமிகு ஐயா ரங்கசாமி ஆண்டவரே, உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பவராக ஸ்தோத்திரம். ஐயா எங்கள் மத்தியில் வந்திருக்கிற ஐயா பன்னீர்செல்வத்தை அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பவராக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண ஆயுசு பலனை தந்து அவர்களை மேம்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். From the bottom of our heart, எங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய மந்திரிகள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற 13 லட்சம் மக்களும் அபரிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுது சபைக்குள்ள இருக்கிற 4 கட்டடத்துக்குள் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, praise the Lord. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் எப்ப வரும், எப்ப நம்ம ஆராதனைக்கு போவோம், எப்ப நம்ம ஊழிய காரணத்தில் ஜெபம் பண்ணுவோம் என்று ஏக்கத்தோடு வந்து நிற்கிறார்களே, சிறு குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரையிலும் இப்பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளும்படியாக உடைய வல்லமை கருத்துக்கள் உடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறேன். ஷபாரா தனிகபா தன சங்கரா பூதியாந்தராபா. Thank you Holy Spirit. Thank you Lord. உடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. Receive the blessings of abundance. Hallelujah. ஆண்டவரே, இப்பொழுது உடைய பிள்ளைகள் பெற வேண்டுமா ஜெபிக்கிறேன். In any part of their life, we don't want any defects, Master. ஒரு குறைவு வரக்கூடாது ஐயா. அவங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன். நீ அப்படி ஆசீர்வாதத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம், துதி கன மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் எங்கள் ராஜாதி ராஜாவுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எத்தனை விசுவாசிகள் இயேசுவை நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார். பிரைஸ் காட். நீங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நம்ம தேசத்துக்கு பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனக்கு டிசம்பர் 16 தான் டெலிவரி டேட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லாரும் ஒரு மாதிரி முதல் குழந்தை உனக்கு ஆப்ரேஷன், 2வது குழந்தையும் உனக்கு அப்படி தான் இருக்கும், உனக்கு ஒரு குழந்தையே போதும், எதுக்கு 2வது குழந்தைன்னு ஒரு மாதிரி கேவலமாக பேசினாங்க. அந்த நிமிஷம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பேசினாங்க. எனக்கு அந்த நேரம் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. என் குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்கு கூட நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனேன். நான் பாஸ்டர் என்கிட்ட ஜெபம் பண்ணேன், பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, அந்த மாதிரி காரியம் நம்ம செய்யவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஐயா எனக்கு ப்ரேயர் பண்ணி அனுப்புனாங்க. நல்ல ஒரு உற்சாகமான வார்த்தையை கொடுத்தாங்க. அதே மாதிரி ராணி சித்தி, நிர்மலா அண்ணி, டேவிட்டானெல்லாம் சொன்னாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஏசப்பா கூட இருக்கிற நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் நானும் என் கணவரும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறப்பெல்லாம் ஆண்டவரே எல்லாரும் இந்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாக இருக்கிறீர். இந்த பிரசவத்தில் முதல் பிரசவம் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, 2வது பிரசவம் எனக்கு நல்லபடியாக சுகப்பிரசவம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். நிறைய நாள் தனியாக இருக்கிறப்போ எத்தனையோ வேலை நான் கண்ணீர் விட்டுருக்குறேன். ஹாஸ்பிட்டல் உள்ளார போகிறப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஏசப்பா இது இந்த லேபர் வார்டில் நான் போகிறேன், நான் வெளியில் வரும்போது சுகப்பிரசவத்தோடு தான் என் குழந்தையோட நல்லபடியாக நான் வரணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். என் தேவன் தாமே அவ்வளோ ஒரு அற்புதமாக 5 பேர் ஆப்ரேஷனுக்கு என்னையும் சேர்த்து 5 பேர் ஆப்ரேஷனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. கடைசியாக நான் மட்டும்தான், ஒரு சிஸ்டர் என்னை பார்த்துட்டு உனக்கு யார் ஆப்ரேஷன் சொன்னாங்க,
உனக்கு நார்மல் தான் வரப்போகுது, 2 மணி நேரம் கொஞ்சம் பொறுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துலேயே இருந்து சின்னவங்க அண்ணாவங்க அவங்க எனக்கு அவ்வளோ பொறுமையாக குடிக்க கூட தண்ணி கொடுக்காத என்னை அவ்வளோ இதுவாக பார்த்து கரெக்டாக எனக்கு 9:57க்கெல்லாம் இந்த தெசிந்த கெரேனாவை தேவன் எனக்கு கொடுத்தார். எனக்கு அதற்காக தேவனுக்கு நான் கொடானகொடி நன்றி செலுத்துக்கிறேன். இந்த சாட்சியை வந்து என்னை யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட தேவன் உதவி செய்தார். அதுக்காக தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த சாட்சியை நிறுத்தினதுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பையன் வந்து 3.5 கிலோ இருந்தான், அவனை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. 700 கிலோ இருந்தான் இவன். ஆனால் தேவன் அவ்வளோ அற்புதமாக வெயிட்டாக இருக்கிறதுனால உனக்கு ஆப்ரேஷன் தான் கண்டிப்பாக நான் எல்லாரும் சொன்னாங்க, டாக்டர் கூட சொன்னாங்க கடைசியாக நான் செக்கப் போகிறப்போ. ஆனால் 3.25 இருந்தோம் என் பிள்ளைய நல்லபடியாக தேவன் கொடுத்ததுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்காக சரி சாட்சியம் முத்திக்கிறேன். தேங்க்யூ சார். நல்ல சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. உற்சாகமாக எவ்வளோ அருமையான தேவன். ஆப்ரேஷன் எல்லாமே அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்க அற்புதமாக தேவன் கிருபை செய்த தேவன் இன்றும் அவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். விசுவாசிகள் எல்லாரும் தேவனுக்கே மகிமை, அன்பு தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, அன்பு தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க Espero en mi felicidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero en mi felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the Lord. பிரைஸ் எல்லா கரங்களை தட்டுங்க உற்சாகம். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the Lord of our hearts. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the Lord of our hearts. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Prospero año felicidad. We gonna wish you a Merry Christmas. We gonna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the garden of our hearts. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the garden of our hearts.